ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 32 இன்ச் அளவுடைய ஃபுல் வாயில் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்ட்ரைட் கட் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அக்குள் சைட்லேருந்து இன்னொரு அக்குள் சைடு வரும் இன்ச் டேப்பை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம்னா அதுதான் நம்ம ப்ளவுஸினுடைய பாதி அளவு 16 இன்ச்சஸ் வருது. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் சேர்ந்து 32 இன்ச்சஸ், அதுதான் நம்ம ப்ளவுஸினுடைய முழு அளவு. இப்போ பிசிறு வர்ற பக்கம் சைடில் இருக்கிற மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி கரை ரெண்டும் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடிப்பு பாகம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரியும் போட்டு 4ஆக போட்டு நான் ஸ்லீவினுடைய அளவுக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்குறேன். எக்ஸ்ட்ரா இருக்குது, இது ரொம்ப சின்ன அளவு ப்ளவுஸுங்கிறதுனால அதனால் ஸ்லீவினுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3/4 வாசிக்கு மடித்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து மடித்து போட்டிருக்கேன். இப்போ கீழே ரா எட்ஜஸாக மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ரா எட்ஜஸாக மார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஹெம்மிங்காக நான் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ஸ்லீவினுடைய ஹைட்டை வந்து அளக்கிறதுக்காக நான் ஸ்லீவினுடைய சரியான ஒரு கையை பார்த்தேன். திருகி அவங்க வந்து கரெக்டாக ஸ்லீவை வந்து ஜாயின் போடலை. அதனால் இப்போ அடுத்த கையை வச்சு பார்க்குறேன். அடுத்த கை ஓரளவுக்கு கரெக்டாக தச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹைட் அளக்கிறதுக்காக இது வந்து ரொம்ப துணி சுருக்கமாக சிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் இழுத்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரி வச்சு ஹைட்டாக மார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்க்காக மேலே தூக்கி மார்க்கிங் பண்ணியிருக்கேன். கீழே அந்த ஹாஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டதுனால நான் கீழே ஹெம்மிங்காக போட்ட கோடில் நான் ஸ்லீவை வைக்கலை. மேலே ஹைட்டை மார்க்கிங் பண்ண இடத்துல ஸ்லீவை வச்சு அக்குள் சைடு நான் கரெக்டான அளவை மார்க்கிங் பண்ணி மேலே ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் தூக்கி மார்க்கிங் பண்ணி ஸ்லீவினுடைய கர்வை வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ரா எட்ஜஸை கட் பண்ணி எடுக்கிறேன். ரா எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு இப்போது சீம் அலவன்ஸுக்காக விட்ட பக்கம் சிசர் கட் போட்டு சென்டரையும் சிசர் கட் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேரியேஷன் பண்ணி காட்டும் அந்த குழிவான பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது கீழே சிசர் கட் போட்டு ஹெம்மிங்காக விட்ட பகுதியும் அடையாளப்படுத்திட்டு நம்ம ஸ்லீவ் வெட்டினது போக பேக் வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் கிளாத் வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த பக்கமும் நான் ரா எட்ஜஸை மார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவு கீழே பட்டி போடுறதுக்காக கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக இந்த பேக்கினுடைய டாட்டையும் மேலே ஷோல்டரையும் ரெண்டாக மடித்து பிடிச்சி நம்ம பட்டிக்காக போட்ட கோட்டு மேலே வச்சு கரெக்டாக அந்த ரெடி அளவை மார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் தூக்கி நம்ம ஸ்டிச்சிங்க்காக மார்க்கிங் பண்ணி கோடு போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ப்ளவுஸை இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை வெளியில் விட்டு 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டினுடைய மடிப்பும் நம்ம கிளாத்தினுடைய மடிப்பும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கழுத்தை ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட்டாக இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங்கும் வெளிப்பக்கமாக ஒரு ஹாஃப் இன்ச் ஸ்டிச்சிங்க்காக மார்க்கிங்கும் பண்ணிவிட்டு கழுத்தினுடைய ஹைட்டையும் கரெக்டான முறையில் இந்த மாதிரி வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு சைடுலையும் அந்த கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக போட்ட கோட்டு மேலே வச்சு இந்த சைடு அக்குள் சைடும் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மார்க்கிங் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தேன். இல்லை, இது ரொம்ப சின்ன அளவு ப்ளவுஸ்னால ஆம்ஹோல் ஹைட் வந்து 5 இன்ச்சஸ் வச்சா போதும். இவங்க வந்து அதையும் கூட 5.5 இன்ச்சஸ் வச்சுருக்காங்க. அது வந்து சரி வராது. அதனால் இந்த மாதிரி நான் தூக்கி கரெக்டான முறையில் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். மார்க்கிங் பண்ணி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஆம்ஹோலுக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். இப்போ ஆம்ஹோல் கர்வையும் நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் பர்ஃபெக்டாக. இப்போ வந்து ரா எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணி சொல்லி கேட்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ஹைட்டை வந்து நம்ம கிராஸ் ஹைட்டை வந்து மேலே ஷோல்டருக்காக ஸ்டிச்சிங் போக ரெடி அளவு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து வச்சு இந்த மாதிரி கிராஸ் ஹைட்டாக நம்ம மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கணும் அளவு ப்ளவுஸ் வச்சு. இது வந்து இன்ச் டேப் இல்லாமல் முழுவதுமாகவே அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால இந்த மாதிரி இது பண்ணணும். நான் முதல்ல பேக் பார்ட் இந்த மாதிரி மடித்ததை வந்து கிராஸாக போட்டு கிராஸ் கட்டிங்க்கு மார்க்கிங் பண்ணிவிட்டேன், மறந்தவாகலை. கிராஸ் கட் ப்ளவுஸாக இருந்தால் இந்த மாதிரி கிராஸாக தான் போடணும். இது வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸுங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. கரெக்டாக சுற்றிலும் நம்ம ப்ளவுஸினுடைய அளவுக்கு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஷோல்டரையும் மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்லீவ் பக்கமும் இந்த ஸ்ட்ரைட்டாக வர அளவுக்கு ஸ்கேலை வச்சு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்குக்கும் அந்த ஸ்ட்ரைட்டாக வர அளவுக்கு மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஸ்கேலை வச்சு. இப்போ அந்த வளைவு ஸ்லீவினுடைய கர்வை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக பேக் பார்ட் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு. இப்போ ரெடி அளவுக்காக கோடு போட்டிருக்கிறத நம்ம ஷோல்டரை வச்சு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து கரெக்டான முறையில் நம்ம மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க்கிங் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். துணி வந்து மார்க்கிங் பண்ணதை இது பண்ணியிருக்கிறதுனால. இப்போது நான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேரியேஷன் பண்ணி காட்டுறது பாடியிலையும் அந்த குழிவான பகுதியை மெஷர்மெண்ட் பண்ணி மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கேவையும் 2 சைடும் ஹூக் பக்கமும் சைடு ஜாயிண்டிங் பக்கமும் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து தூக்கி நான் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து பாக்ஸை விட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து பாக்ஸை விட்டு வெளியில் போகாதவாறு கர்வ் போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இவங்க ஏஜ்டு பர்சன், இவங்க வந்து ரொம்ப சின்ன அளவு வேறு. அதனால் வெளியில் போச்சுன்னா கழுத்து வந்து அவங்களுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க. ரெண்டாவது ரொம்ப சின்ன உடம்பாக இருக்கிறதுனால கழுத்து வளைஞ்சு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகமான நம்ம அகலம் கொடுக்குற போது சின்ன கழுத்து இவங்களுக்கு கழுத்தினுடைய அளவை பொறுத்து தான் நம்ம வந்து நெக்கை வந்து மாறுபடுத்தணும். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்காக நான் பேக் பார்ட்டின் மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டான முறையில் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுட்டு பட்டிக்காக நம்ம எடுத்த கிளாத்தை வந்து கீழே எண்டில் வந்து சரிசமமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க, பேக் பார்ட்டினுடைய எண்டில். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் அது மேலே எடுத்து விட்டு அந்த கர்வை வரைஞ்சி எடுத்துக்கலாம். சைடில் வந்து 1/4 இன்ச் 1 இன்ச் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த பட்டி துணி கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் கம்மியாகவே மார்க்கிங் பண்ணாமல் அந்த அளவில் விட்டுட்டேன். மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே தூக்கி மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த சைடு ஜாயிண்டிங் பக்கம் அதே அளவு விட்டுக்கோங்க. இல்லை ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் மேலே தூக்கி மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்க்கு. அப்போ தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நமக்கு வந்து வேறுபாடு இல்லாமல் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் வரும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி ஸ்லீவு எல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வாட்ச் பண்ணி அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் நன்றி.